அது எங்க அகில இந்திய தலைமை பேசிட்டு இருக்கு. அதுக்கு சம்பந்தமே கிடையாது. எல்லா தேர்தலையும் பேச்சுவார்த்தை நடக்கும். எல்லா தேர்தலையும் முன்ன பின்ன இருக்கும். அது நான் நேற்றுக்கு சொன்ன தான், மாண்புமிகு முதலமைச்சர் யாரையும் விட்டுக் கொடுக்க மாட்டார். அவர் பெரிய இதயம் படைத்தவர். எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு பல திட்டங்களை, இந்தியாவில் இல்லாததை, உலகத்தில் இல்லாததை, அது காலை உணவு திட்டமாகட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாகட்டும், புதுமை பெண்ணாகட்டும், எண்ணும் எழுத்துமாகட்டும், நான் முதல்வன், எப்படி ஒரு நோவல் ஐடியாஸ் கொண்டு வந்து இந்த தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும் நினைக்கிறாரோ, அதே போன்ற கூட்டணி கட்சிகளிடம் மிகவும் ஒரு தாயுள்ளத்தோடு நடந்து கொள்வார் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. அதெல்லாம் மாற்று கருத்து இருக்கு. இன்னும் ஓரிரு தினங்கள் நியமிப்பார்கள். இன்னும் ஓரிரு நாங்க ரெடியா இருக்கோம், தயாரா இருக்கோம். ஓரிரு தினங்களை நியமிப்பார்கள் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். கருத்து மோதலும் நீடிக்கிறே சார். இப்போ ஒரு மாணிக்கத்தாவும் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்காரு. தளபதி இவங்க வடக்கு தொகுதியை கைப்பற்றுன்ற மாதிரி கருத்து மோதல் பெருசாவே இருக்கு. எல்லா மாவட்டங்களையும் கருத்து மோதல் இருக்கு. சீட்டு கம்மியா கைப்பற்றுறதுன்னா மாமன்னர்கள் ராஜராஜ சோழன், பாண்டிய மன்னன், சேரன் இவர்கள் தான் கைப்பற்றுகிறார்கள் இந்த தேசத்தை, அந்த நாட்டை. கைப்பற்றுறதுக்கு என்ன இருக்கு? தோழமை உணர்வோடு கேட்கிறோம். கொடுப்பதற்கு மாண்பு முதலமைச்சருக்கு எதை கேட்டாலும் கொடுக்கிறார். அவரு மக்கள் எதை கேட்டாலும் கொடுக்கிறார். கூட்டணி கட்சி கேட்டா கொடுக்க மாட்டாரா? அது பேசி தீர்த்துக் கொள்வார்கள். அதுல முரண்லாம் கிடையாது. எந்தவித கருத்து வேறுபாடும், எந்தவித முரணும் எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தும் துளி அளவும் இல்லை.